My dear masters, my dear friends and my dear gods, எல்லோருக்கும் வணக்கம். பிரம்மர்ஷி பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் PSSM PMC அனைத்து பிரமிட் மாஸ்டர்ஸ்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மை டியர் மாஸ்டர்ஸ், இன்னைக்கு ஒரு சின்ன கான்செப்ட். தினமும் ஏதோ ஒன்று புதுசாக நாம் தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். இல்லைன்னா அன்னைக்கு நாம் என்லைட் ஆகலை அப்படின்னு சொல்லி அர்த்தம். என்லைட்மெண்ட்ன்றது ஒரு நிலை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இது ஃபார் எவர் ப்ராசஸ் மை டியர் மாஸ்டர்ஸ். அதற்காகவே ஒவ்வொரு விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கும் போது ஒரு பெட்டல், நம்முடைய சகசாரத்தில் ஒரு பெட்டல் என்பது ஓப்பன் ஆகும். இந்த வாழ்க்கை முழுவதும் எத்தனை விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ முழுமையாக அத்தனை பெட்டல்ஸ் என்பது நமக்கு ஓப்பன் ஆகும். சகசிரார நிலையில் கண்டினியூஸாக இருக்கணும் அப்படின்னா தினமும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் மாஸ்டர்ஸ். அதற்காகவே தியானம். இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வெளியே உள்ள ஒழுகியலான விஷயங்கள் ஒரு சைடு தெரிஞ்சுக்கணும். நம்ம பற்றி நாம் உள்முகமாக்கி விரிவாக தெரிஞ்சுக்கணும் மை டியர் மாஸ்டர்ஸ். அப்போ தான் ஆன்மாக்கு ரெண்டு சைட்லேருந்து பேலன்ஸ்டு என்லைட்டன்மெண்ட் அப்படின்றது நம்மளுக்கு கிடைக்கும். மிடில் பாத், அந்த சைடு மெட்டீரியல் ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது, இந்த சைடு ஆன்மீகம் ஃபுல்லாகவே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இந்த சைடு மெட்டீரியல் லைஃப்பில் ஏதோ ஒன்று புதுசாக தெரிஞ்சுக்கணும். ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் மாஸ்டர்ஸ். அப்போ தான் நமக்கு நம்முடைய வாழ்க்கையின் மீது வெறுப்பு இல்லாமல் விருப்பத்தோட வாழ்க்கை என்பது வாழ முடியும் மாஸ்டர்ஸ். இனியோட லர்னிங், என்னுடைய லர்னிங் அதே தான் மாஸ்டர்ஸ். வகை வகையான தொழிலில் நாம் எல்லோரும் இருக்கிறோம். ஆனால் தியானம் மட்டும் ஒன்று தான் எல்லாருக்குமே. சில பேர் டீச்சராக இருப்பாங்க, ஸ்கூலில் ஆகட்டும், இல்லை காலேஜில் ஆகட்டும், இல்லை அக்ரிகல்ச்சர் பண்ணுவாங்க. சில பேர் இல்லத்தரசியாக இருக்கலாம், சில பேர் வியாபாரம் பண்ணலாம். இந்த உலகியலான வாழ்க்கையில் நிறைய வகையான தொழில் என்பது இருக்கும் மாஸ்டர்ஸ். நீங்கள் பண்ணுறது புதுசாக எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி யோசிச்சா போதும், நிறைய வகையான லர்னிங்ஸ் என்பது நம்மளுக்கு கிடைக்கும். சமைச்ச சாம்பாரே ஒரே மாதிரியே சமைக்காமல் வகை வகையாக சாம்பார் ஆகட்டும், இட்லி ஆகட்டும், சமையல் பண்ணும்போது நம்மளுக்கு ருசி ருசியாக சாப்பிடும்போது புது அனுபவம் என்பது கிடைக்கும். அதே போல் ஒரு ஆசிரியராக இருக்கும்போது, இல்லை பிரின்சிபாலாக இருக்கும்போது, லெக்சரராக இருக்கும்போது வெறும் அந்த சப்ஜெக்ட் மட்டுமே படிக்காமல் நிறைய விஷயங்கள், நிறைய புத்தகங்களை வாசித்தால் நிறைய ஞானம் எல்லாமே கிடைக்கும். அந்த ஞானத்தோட வாழ்க்கை வாழும்போது நம்முடைய வாழ்க்கையின் பார்வை என்பது மாறும் மாஸ்டர்ஸ். இதுக்கு சப்போர்ட்டிவாக நம்ம பற்றி நம்ம விளக்கம் தியானத்தில் அறிமுகம் ஆயிடுச்சு அப்படின்னா, நான் எதற்காக வந்தேன், என்ன பண்ணுறதுக்காக வந்தேன், இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கும் போது அது பௌத்திக வாழ்க்கையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அப்போது இந்த சைடு உலகியலான விஷயங்கள், புது விஷயங்கள், ஆன்மீகமான புது விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது கம்ப்ளீட்னஸ் அப்படின்றது வருது மை டியர் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் ஏதோ ஒரு புது விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்காமல் இருந்தால் விருப்பத்தோடு இல்லாமல் வெறுப்பாக மாறும் மாஸ்டர்ஸ். அதுக்காக தினமும் புது விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் இனியோட மெசேஜ் மை டியர் மாஸ்டர்ஸ். தேங்க்யூ மாஸ்டர்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.